Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோல GSக்கு தேவையான 9th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய 7வது பாடம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எப்பவுமே ஸ்கூல் புக்கில் தானே படிப்போம். இப்போ என்னது ஒரு மெட்டீரியல் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு அதில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து இது ஓவராலாக இந்தியா சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. இது வந்து பர்டிகுலராக தமிழ்நாடு வந்து சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது. நமக்கு தேவை தென்னிந்திய வரலாறு தானே. அப்போ இதில் நமக்கு எது படிக்கிறதுங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஏற்படும். பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் அந்த லெசனோட பேஜ் கவுண்ட் பார்க்கும்போது அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் வேணாம் அப்படிங்கிறனால தான் இந்த கிளாஸே வந்து உங்களுக்கு நம்மளோட மெட்டீரியல்லே வந்து டீச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த படம் நம்மளோட ஹிஸ்ட்ரிக்கும் வந்து வரும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிலபஸில் யூனிட் 8 இருந்துச்சு. இப்போ புது சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 6 இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே வந்து தேவைப்படும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், முதல் பானிபத் போர் நடைபெற்ற ஆண்டு என்னதுங்க? இதை ஆல்ரெடி வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா. ஸோ கிபி 1526 வந்து நடைபெற்றுச்சு. யாருக்கும் நடந்துச்சு? பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து நடந்துச்சு. ஸோ அதில் வந்து இப்ராஹிம் லோடி வந்து தோல்வி அடைஞ்சிருவார், பாபர் வந்து வெற்றி பெற்றுவார். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அதோட என்ன ஆகும்னா டெல்லி சுல்தானிய வம்சத்தோட மொத்தம் வந்து ஒரு 5 வம்சம் இருக்கும். அதில் கடைசி தான் வந்து பார்த்திங்கன்னா லோடி வம்சம். ஸோ அதில் கடைசி அரசர் வந்து யார்? இப்ராஹிம் லோடி. இவரை தோக்கடிச்சதுனால அந்த மொத்தமாக வந்து என்ன ஆயிடும், அந்த டெல்லி சுல்தானியம் வந்து முடிவுக்கு வந்துட்டு அடுத்து வந்து யார் வருவாங்க? முகலாயர்கள் வந்து வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான். ஸோ இந்த ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு நம்ம அந்த டெல்லி சுல்தானியத்தையே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கா. சரி, அடுத்தது வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பாமினி சுல்தானியத்தை உருவாக்கியவர் மற்றும் அதன் ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமன் ஷா அப்படிங்கிறவர் தான் வந்து பாமினி சுல்தானியத்தை உருவாக்கியிருக்காரு 1347. அடுத்து பாமினி சுல்தானியத்தின் தலைநகராக விளங்கப்பட்ட இடம் வந்து பிடார். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாமினி சுல்தானியம் 150 ஆண்டு காலம் நிலைத்திருக்க காரணமாக விளங்கிய அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஹமுத் கவான். சரிங்களா? அடுத்தது 5 சுல்தான்களில் அளவில் பெரியதானதாகவும் மற்றும் பெருமளவு பொருளாதார வளர்ச்சியை பெற்றும் விளங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஜப்பூர் கோல்கொண்டா. ஸோ அடுத்தது கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என அழைக்கப்பட்டவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திரன். சரி, அடுத்தது சோழர்கால நேர்த்திமிக்க பிரம்மாண்டமான கோயிலாக கம்போடியாவில் விளங்குவது. ஸோ அந்த நாடு கம்போடியா நாடு இருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் இருக்கக்கூடிய கோயில் என்னென்னா அங்கோர் வாட் கோயில். சரிங்களா? அடுத்தது சங்கம வம்சத்தை நிறுவியவர்கள் யாருன்னா ஹரிஹரர் புக்கர். சரிங்களா? இவங்க இருவரும் தான் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது விஜயநகர அரசர்களுள் துளுவ வம்சத்தை சேர்ந்த மாபெரும் அரசராக விளங்கியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். அடுத்தது முகலாய பேரரசை நிறுவியவர் யாரு? பாபர். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சரி, அடுத்தது 11வது பாயிண்ட், நாடுகளை கைப்பற்றியதன் மூலம் ராஜஸ்தானுக்கு சமயம் சார்ந்த அரசர்களோடு நல்லுறவை பேணியதன் மூலம் தனது பேரரசை ஒருங்கிணைந்து வலிமைப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்கோடகாமா தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை சுற்றி கொண்டு கேரள கடற்கரையை வந்தடைந்த ஆண்டு 1498. அடுத்தது போர்ச்சுகீசியர்கள் தங்கள் முதல் கோட்டையை கட்டிய இடம் மற்றும் ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கொச்சின் 1503. அடுத்து போர்ச்சுகீசியர்கள் கோவாவை கைப்பற்றிய ஆண்டு 1510. அடுத்தது தமிழகத்தில் நிலை கொண்ட இடங்கள். ஸோ டச்சுக்காரர்களோட இடம் வந்து பழவேற்காடு, புலிக்காட். ஓகேங்களா? நாகப்பட்டினத்தில் இருக்குது. ஆங்கிலேயர்கள் வந்து சென்னை. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பாண்டிச்சேரி, டேனியர்கள் வந்து தரங்கம்பாடி. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். ஐஎன்எம்ல அதிகமாக வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ இங்கேயும் நம்ம அதை படிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து படிக்கிறோம் இல்லைங்களா. இங்கே கீழே இருந்து வந்தோம் இல்லைங்களா. இங்கே மேலே இருந்து. ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு ஐஎன்எம்லேயும் வந்து நமக்கு தேவைப்படும். சரிங்களா? அடுத்தது பாரசீக வரலாற்று அறிஞர்கள் வந்து இபன் பதுதா, அல்பெரினி, பெரிஸ்டா. அடுத்தது பாண்டிய நாட்டின் கடற்கரை பகுதிகளில் பரதவ சமூக மக்களிடையே கிறிஸ்துவ சமயபரப்பு பணியில் ஈடுபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புனித பிரான்சிஸ் சேவியர். அடுத்தது தூத்துக்குடி பகுதியில் வாழும் பரதவ சமூக மக்களை கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றுவதற்கு கருவியாக இருந்தவர் பிரான்சிஸ் சேவியர். அடுத்த பாயிண்ட், மதுரை மக்களை கிறிஸ்துவ சமயத்திற்கு மாற்றியவர்கள் ராபர்ட் டி நெஃப்லி. ஓகேங்களா? அடுத்தது சீக்கிய மதத்தை தோற்றுவித்தவர் குருநானக். அடுத்து இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய இடம் எதுனா ஸ்ரீரங்கம் கோவில். சரிங்களா? சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை அரங்கேற்றிய இடம் வந்து சிதம்பர கோயில். சரிங்களா? சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட், சோழர்கால செப்பு சிலைகளில் மிகவும் புகழ் பெற்றது எதுனா பிரபஞ்ச நடனமாடும் நடராஜர் சிலை. ஸோ இப்போ இதை படிச்சுட்டு நீங்கள் அந்த பாடத்தை போய் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஓகே, நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம், அவ்வளோதான். இந்த பாடத்தில் இதுக்கு மேலே நமக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லெசனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ எல்லா லெசன்ஸ்க்கும் இதே போல் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வேணும் அண்ட் ரெகுலராக வந்து டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டே வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.